வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மற்றும் என்னுடைய செல்லக்குட்டி எல்லோருக்கும், குட்டி பசங்க எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி செல்லக்குட்டி லைஃப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்லக்குட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நியூஸ் சேனல் ஆகட்டும், பல சேனல்ஸ் ஆகட்டும், பேப்பரில் ஆகட்டும், சோசியல் மீடியாவாகட்டும், அப்புறம் யூடியூப் ஆகட்டும், எல்லோரும் பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டிஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல விஷயங்களை பார்க்குறாங்களா? இங்கே நல்ல விஷயம் பார்க்குறதுக்கு அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு மிக மிக குறைச்சலான பேரை இருக்கும். ஆனால் கெட்ட விஷயங்கள் வந்து வேகமாக வரணும், சரிங்களா? ஸோ மனிதர்கள் எல்லோரும் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம எல்லோருமே வந்து மனிதர்கள், ஆறறிவு பிடித்த மனிதர்கள். 5 அறிவு 1லேருந்து 5 அறிவு தான் வந்து அது என்ன அந்த மைண்டில் இருக்கோ அதை மட்டும் தான் செய்வாங்க. ஆனால் 6வது அறிவு கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, நல்லது கெட்டதுன்னு பகுத்து ஆராய்ந்து செய்வதற்கு தான் அந்த 6வது அறிவு. ஆனால் அதை எத்தனை பேர் உபயோகப்படுத்துகிறோம்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? எப்பயுமே நம்ம சேனல்ஸ்னால் ஏதாவது ஒன்று தான் காமிப்பாங்க. ஒரு தடவை பேசுகிற நியூஸை அடுத்த தடவை காமிக்க மாட்டாங்க, அப்படியே மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து செல்லக்குட்டிஸை பற்றி திரும்ப 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 ஒரு நாளைக்கு, அதுவும் தீர்ப்பு வந்த பிறகு சாதகமாக தீர்ப்பு கூட வரலங்க. செல்லக்குட்டிஸோட லைஃப்பில் முழுசாக சாதகமாக கூட தீர்ப்பு வரல. சொல்லப்போனால் அப்படியே முக்கால்வாசி மக்களுக்காகவும் வெறும் கால்வாசி மட்டும்தான் அவங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு, சரிங்களா? அப்பயும் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்க, நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். மக்களாகிய அந்த சில மக்களை தான் சொல்கிறீங்க. மக்கள் எல்லாரும் கெட்டவர்கள் நான் சொல்லவே இல்லைங்க. சில மக்கள்களை மட்டும், சில அரசியல் முதலாளிகள் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க நோக்கத்திற்காக மட்டும். பண முதலாளிகள், அரசியல் முதலாளிகள் இல்லை, பண முதலாளிகள். நல்லா யோசித்து பாருங்கள். ஆர்ஜே பாலாஜி அவங்க நடித்த எல்கேஜி படத்தை பாருங்கள். அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க, எஸ்சிஓ மாதிரியே ஒரு குரூப்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய பண முதலாளிகளுடைய கீழே வேலைக்கு இயங்குறவங்க. அவங்க தான் நாட்டில் யார் வராங்க, யார் போவாங்க, அரசியல் என்னென்ன நடக்கும், பிஸ்னஸ் என்னென்ன பிஸ்னஸ் உள்ள வரணும் வைக்கணும், எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கிறதே அவங்க தான், சரிங்களா? ஸோ அதே போல் தான் இங்கேயும் நடக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் 6வது அறிவை தயவு செய்து உபயோகப்படுத்துங்கள். அப்போ தான் தெரியும் எதனால் நம்ம வீட்டில் இருந்த நம்ம நாட்டு இனம் இன்றைக்கி தெருவுந்ததுக்கு காரணம் என்ன, வெளிநாட்டில் உள்ள ஃபாரின் செல்லக்குட்டிஸ் நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுக்கான காரணம்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். தொடர்ச்சியாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.